சிசு சாபம் இதுக்கு பரிகாரமே கிடையாது. இதெல்லாம் அனுபவிக்கணும். இந்த சிசு சாபம்னா என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணமாகி குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அவங்களா போய் கர்ப்பத்த கலைக்கிறது. இது ஒரு ரகம். திருமணத்திற்கு முன்னாடியே பெண்கள் வந்து கர்ப்பமாகி கலைக்கிறது. இது ஒரு ரகம். இந்த கர்ப்பத்தை கலைக்கிறாங்க இல்லையா மருத்துவர்கள், அவங்களுக்கும் இந்த பாவம் வந்து போகும். இதுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க. இந்த மாரி இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது தீர்றதுக்கு என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்ம வந்து ஒரு பாவம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அனுபவிச்சு தான் தீரணும். அப்ப நம்ம பிராயச்சித்தமோ, இல்ல பரிகாரமோ நம்ம செய்யும் பொழுது, முழுமையா நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன். அப்ப நான் ஒரு பிராயச்சித்தமோ, ஒரு பரிகாரமோ நான் பண்ணிட்டா, அப்பா நான் தப்பிச்சுப்பேன். தட் இஸ் அ வெரி ராங் நோஷன். அது வந்து அப்படி இந்த எண்ணமே வந்து ஃபர்ஸ்ட் தப்பு தான். நீங்க ஒரு பாவம் பண்ணியிருக்கீங்க, ஒரு கர்ப்பத்த கலைக்கிறீங்க, இல்ல மற்றவங்களுடைய கர்ப்பத்த நீங்க கலைக்கிறீங்க இது. 2வது சிசு சாபம் என்னன்னா, குருவி கூட்டில் இருக்கக்கூடிய அந்த முட்டைகள், அதுல அந்த குஞ்சுகள்லாம் இருக்கும். அத கலைச்சாலும் சிசு சாபம் தான். ஸோ எந்த ஒரு உயிரினத்தையும் அப்ப நீங்க கேட்கலாம், ஆம்லெட் போடுறவங்கலாம் எத்தன முட்டைய உடைச்சு தானே ஆம்லெட் சாப்பிடுறாங்க அப்படின்ட்டுன்னு. அதுவும் சிசுவினுடைய அந்த பாவம் தான். ஸோ இது என்ன ஆகும்னு கேட்டேன்னா, பரம்பரையில அதுக்கப்புறம் குழந்தை பொறக்காம போறது. நான் வந்து முட்டை சாப்பிடுறவங்களுக்கு இது நடக்கும்னு நான் சொல்லல. ஏன்னா, அது அவங்களுடைய உணவு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை நம்ம வந்து சிசுவை கொலை செய்வது, இல்ல நம்ம வேணும்ட்டே அத நம்ம பண்ணும்பொழுது, தெரிந்தே செய்யக்கூடியது அப்படிங்கும்பொழுது, அது பாபத்தில் போய் சேரும். இது வந்து சில பாவத்துக்கான அந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கணும். அனுபவிச்சு தான் நம்ம அதற்கான பிராயச்சித்தம் செய்யும் பொழுது, சரி போ அப்படின்ட்டுன்னு கடவுளும் நமக்கு சில நன்மையை வந்து செய்வார். அதனால இந்த பாவத்த நீங்க செஞ்சுட்டு, உடனே எனக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்க, இல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்க, நான் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நீங்க எஸ்கேபிசம் அப்படின்னு அர்த்தம். இந்த இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் கிடையாது. இதுக்கு நீங்க அனுபவிக்கணும். அனுபவிச்ச பிறகு நம்ம அந்த கஷ்டத்துல போய் யார்ட்டயாவது கேட்கிறோம் பார்த்தீங்களா? ஜாதகத்த காமிச்சு. அப்போ உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது, இதுலருந்து நீங்க தப்பிக்கலாம்.